விசாரணை குழு முன்னிலையில் இன்று முன்னிலையாக உள்ள தேசபந்து தென்னக்கோன் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஆதரவை பெற்று தருமாறு நியூசிலாந்து பிரதமரிடம் சஜித் கோரிக்கை. இலங்கையின் முன்னேற்றத்திற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது இந்தியா. விசாரணை குழு முன்னிலையில் இன்று முன்னிலையாக உள்ள தேசபந்து தென்னக்கோன் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவரை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் முன்னிலையில் இன்றைய தினம் இரண்டாவது முறையாக முன்னிலையாக உள்ளார். காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் தலைவராக உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரதீப் பத்ம சூரசேன செயற்படுவதுடன் நீதியரசர் நீல் இத்தவெல மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக்க ஆகியோர் இதன் ஏனைய உறுப்பினர்களாக உள்ளனர். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் இந்த குழுவில் முதல் முறையாக கடந்த 19ஆம் திகதி பிரசன்னமான தேசபந்து தென்னக்கோன் அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்த நிலையில் குறித்த குழுவினால் அவை நிராகரிக்கப்பட்டன. அதன்போது அவருக்கு எதிரான 22 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரமும் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்றைய தினம் குறித்த குழுவில் முன்னிலையாகி குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளார். பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஆதரவை பெற்று தருமாறு நியூசிலாந்திடம் சஜித் கோரிக்கை. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. நாடு தற்போது எதிர்கொள்ளும் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான ஆதரவை பெற்று தருமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது நியூசிலாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மருத்துவம், முதலீடு, தொழிற்கல்வி, 3ஆம் நிலை கல்வி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பிராந்திய பொருளாதார கூட்டாண்மை என்பவற்றின் கீழ் ஈடுபாடு உள்ளிட்ட பல முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் இலங்கையை தன்னிறைவு பெற்ற பால் உற்பத்தி நாடாக மாற்றுவதற்காக 2013ஆம் ஆண்டு கச்சாத்திடப்பட்ட பால் கூட்டுறவு ஒப்பந்தத்தை விரிவாக்குவது தொடர்பில் மறுபரிசீலனை செய்யுமாறும் இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் நியூசிலாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தொழிற்கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் 3ஆம் நிலை கல்வியில் நீண்டகால ஒத்துழைப்பை நிறுவனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட இலங்கை நியூசிலாந்து உயர்கல்வி மற்றும் திறன் கூட்டாண்மை செயலணியை ஸ்தாபிக்குமாறும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னேற்றத்திற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது இந்தியா. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெயசங்கர் புதுடெல்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்துக்கு சென்றுள்ள இலங்கை நாடாளுமன்ற குழுவை சந்தித்துள்ளனர். இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் நடத்தப்பட்ட பகல்காம் தாக்குதலுக்கு இலங்கை கண்டனம் வெளியிட்டதோடு மற்றும் அனுதாபங்கள் தெரிவித்தமை தொடர்பில் அமைச்சர் எஸ். ஜெயசங்கர் வரவேற்றுள்ளார். இந்தியாவின் அண்டைய நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கை குறித்தும் இருநாட்டு மக்கள் தொடர்பு போன்றவை குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக இந்த சந்திப்பின் போது இலங்கையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதாக அமைச்சர் ஜெயசங்கர் தமது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 24 இலங்கை பங்கேற்பாளர்களை கொண்ட இந்த குழு புதுடெல்லியில் நடைபெறும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக இந்தியாவுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய சுரங்கத்துறை பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம். இந்திய அரசின் சுரங்க அமைச்சு தலைமையிலான பிரதிநிதிகள் குழு சுரங்கங்கள் மற்றும் கனியவளத்துறையின் சாத்தியமான ஒத்துழைப்புகளை ஆராய்வதற்காக இலங்கைக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இந்தியாவின் முன்னணி அரசு சுரங்க நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட குழுவினர் இதில் பங்கேற்றனர். மே 20 முதல் 22 வரை இடம்பெற்ற இந்த விஜயத்தின் போது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தியை சந்தித்த இந்த பிரதிநிதிகள் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம்
உள்ளிட்ட இலங்கை அரசுக்கு சொந்தமான கனியவள நிறுவனங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடியிருந்தனர். முதலீட்டு சபை பணிப்பாளர் நாயகம் மற்றும் அரசின் ஏனைய சிரேஷ்ட அதிகாரிகளுடனும் சந்திப்புகள் இடம்பெற்றன. முதலீடுகள் மற்றும் ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராய்தல், சுரங்க தொழில்நுட்பங்களில் நவீன தொழில்நுட்பத்தின் ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் மற்றும் கனியவளத்துறையில் பெறுமதிசேர் கூட்டு முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடுதல் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். இந்திய அரசின் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணை அமைச்சர் ஸ்ரீ சதீஷ் சந்திர துபே மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் காந்துநெத்தி ஆகியோருக்கிடையில் கனியவளத்துறையின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து 2025 பிப்ரவரி 15 புதுடில்லியில் நடைபெற்ற சந்திப்பின் அடிப்படையில் இந்த விஜயம் அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து 2025 மார்ச் 10 அன்று இந்திய அரசின் சுரங்க அமைச்சு செயலாளருக்கும் இலங்கை அரசின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருக்கும் இடையே ஒரு மெய்நிகர் சந்திப்பும் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செயற்பாட்டு தோற்றப்பாடுகள் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புக்கான பகுதிகளை ஆராய்வதற்காக இந்த பிரதிநிதிகள் இலங்கையில் உள்ள முக்கிய சுரங்க வளாகங்களுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். நாட்டை உலுக்கும் துப்பாக்கிச் சூடுகள் பின்னணியில் முன்னாள் அரசியல்வாதிகள் அம்பலப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர். நாட்டில் துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம் உட்பட ஒவ்வொரு குற்றச் செயல்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகளின் தொடர்புகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது பாதாள உலக கோஷ்டிகளின் சம்பந்தப்பட்டவர்களின் நடவடிக்கையாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு குற்றச் செயல்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகள் தொடர்புகள் இருக்கின்றமை காண்கின்றோம். அதேபோன்று அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் அதற்காக பல பேர் கைது செய்யப்பட்டும் கொண்டிருக்கிறார்கள். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். பல கட்சிகள் எம்முடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் எவ்வித முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. ஆனாலும் மற்ற கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதில் எந்த அபிப்பிராயங்களும் இல்லை. ஆனால் மக்களின் தேவை எதுவாக இருக்குமாக இருந்தாலும் அந்த தேவைகளின்படி நாங்கள் பயணிப்பதில் தயாராக இருக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்கள் சங்கங்களினது ஒன்றியத்தின் பணிப்புறக்கணிப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தம். நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்கள் சங்கங்களினது ஒன்றியத்தின் 2 சங்கங்கள் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு இன்று காலை 8 மணிக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்படவுள்ளது. சுகாதார சேவையில் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சுகாதார அதிகாரிகள் தலையிட தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று காலை 8 மணிக்கு இந்த பணிப்புறக்கணிப்பு ஆரம்பமானது. நிறைவுகாண் மருத்துவ சேவையின் ஆய்வுக்கூட நிபுணர்கள் மற்றும் உடலியல் நிபுணர்கள் சங்கத்தினர் குறித்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகள் தீர்க்கப்படாவிட்டால் அடுத்த வாரம் முதல் அனைத்து நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்களும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்கள் சங்கங்களினது ஒன்றியத்தின் தலைவர் கரு குமுதேஷ் தெரிவித்துள்ளார். நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி. 2024 ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2024 ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 9 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஆகியோர் சமர்ப்பித்த ஒருங்கிணைந்த அமைச்சரவை குறிப்பை கவனத்தில் எடுத்தது. தற்போது இனங்காணப்பட்டுள்ள திருத்தங்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் இனங்காணப்படும் திருத்தங்களை உள்ளடக்கி குறித்த சட்டம் திருத்தம் செய்யப்படவுள்ளது. இதற்கான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர் ஒருவரின் தலைமையில் தொடர்புடைய அனைத்து பிரிவுகளையும் பிரதிநிதித்துவம் செய்யும் குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. களனி கெலேனா விவர்த்தன மகளிர் கல்லூரியின் மாணவர் பாராளுமன்ற ஆரம்ப அமர்வு. களனி கெலேனா விவர்த்தன மகளிர் கல்லூரியின்
மாணவர் பாராளுமன்றத்தின் ஆரம்ப நிகழ்வு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தின் பழைய பாராளுமன்ற சபாபீடத்தில் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி செயலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் விசன் திட்டத்துடன் இணைந்ததாக களனி கெலேனா விவேர்த்தன மகளிர் கல்லூரிக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கெலேனா கல்லூரி மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கால தலைமைத்துவம், பாராளுமன்ற மரபின் வரலாறு மற்றும் பாராளுமன்றத்தின் வகைப்பாகம் குறித்து இலங்கை பாராளுமன்றத்தின் பணியார் தொகுதி பிரதானி, பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சட்டத்தரணி சமிந்த குலரட்ன விளக்கமளித்தார். மாணவர் பாராளுமன்றத்தின் தொடக்க அமர்வு சபாநாயகர் பதவி பிரமாணம் மற்றும் உறுப்பினர்களின் பதவி பிரமாணத்துடன் ஆரம்பமானது. எதிர்மறை கருத்துக்களை வீரமாக கருதும் சமூகத்துக்கு பதிலாக மற்றவர்களின் விழுமியங்களை மதிக்கும் சமூகத்தை பாடசாலைகள் மூலம் கட்டியெழுப்ப முடியும் என்ற ஜனாதிபதியின் ஊடக ஆலோசகர் சந்தன சூரிய பண்டார சுட்டிக்காட்டினார். இது ஒரு பொறுப்புள்ள குடிமகனை உருவாக்கும் என்றும், குடிமக்கள் தங்கள் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நாடு ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். உடலுள மற்றும் சமூகம் என்ற வகையில் இளைஞர் யுவதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தைரியமாக முகம் கொடுக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள தயங்காத சந்ததியை பாடசாலையின் ஊடாக உருவாக்க வேண்டும் என்றும், பாதுகாப்பற்ற எதையும் பயமின்றி இல்லை முடியாது என்று சொல்வதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கல் மற்றும் இலங்கை வங்கி கணக்குகள் ஆரம்பித்தல் என்பன அதனைத் தொடர்ந்து இடம்பெற்றன. ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் KM விஜய் பண்டார, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் KNM குமாரசிங்க மற்றும் கெலேன விவேர்த்தன மகளிர் கல்லூரி அதிபர் RK குணதிலக மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதுவரையில் 1100 கிலோகிராம் உப்பு துறைமுகத்திலிருந்து விடுவிப்பு. இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 1100 கிலோகிராம் உப்பு இதுவரையில் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக, வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள உப்பு தட்டுப்பாட்டை அடுத்து 1,70,000 கிலோகிராம் உப்பினை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அடுத்த வாரம் மேலும் ஒரு தொகை உப்பு நாட்டுக்கு கொண்டு வரப்படவுள்ளதுடன் அதனை சந்தைக்கு விநியோகிப்பதன் பின்னர் உப்புக்கான தட்டுப்பாடு நீங்கும் எனவும் வர்த்தக, வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. துசித கல்லொழுவ பயணித்த மகளுந்தை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு, மேலும் 3 கைது. துசித கல்லொழுவ பயணித்த மகளுந்தை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாராயண்பேட்டை கிரிமண்டல மாவட்டத்தில் கடந்த 17ஆம் திகதி இரவு துசித கல்லொழுவ மகளுந்தொன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒந்துருளியில் வந்து வழிமறித்த இருவர் அவரது வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் வாகனத்திலிருந்து சில கோப்புகளை எடுத்துச் சென்றதாகவும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.